ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஏகான் சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாக இருந்தோம். கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் அதிலே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் வாங்கினதும் ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துச்சு. கட் பண்ணி வச்சு தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து செஞ்சால் நல்லா கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ சேப்பங்கிழங்க தோல் நீக்கி கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவு சேப்பங்கிழங்கு சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 4 பேர் அளவுக்கு தான் இதை செய்கிறேன். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுப்பை வதக்கி விட்டுக்கலாம். அதிகமாக வச்சா மிளகாத்தூள் கறிடும். இதில் ஒரு 4 துண்டு தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். குழம்புது திக்னஸ்க்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். இதை சேர்த்து நம்ம செஞ்சோமா. இப்போ அதில் சேர்த்து விட்டுக்கலாம். அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கலந்து விடலாம். விழுதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு நம்ம குழம்பு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். டைமில் உப்பு குறைச்சலாக இருந்தால் நம்ம சேர்த்து விட்டால் நல்லாயிருக்கும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது காய் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் காய் வேகணும். காய் வந்த பிறகு தான் நம்ம புளியை சேர்த்துக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது குழம்பு நல்லா திக்காய் வந்துடுச்சு. காயும் வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா காயெல்லாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ புளி தண்ணி நம்ம அதில் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலக்கி குழம்பு உப்பு இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் சேர்க்கலை. நல்லா குழம்பு கொதிக்குது. புளி தண்ணி வாசனை பச்சை வாசனைலாம் போனதும்
நம்ம குழம்ப இறக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சுவையான சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மனிஷா ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.